ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: இந்தியா அமெரிக்கா இடையே கனிம வளம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளில் ஒத்துழைக்க பாக் சிலிக்கா ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளது. அருணாச்சல் பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநிலங்களின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அனைவருக்கும் சமநீதி, பரஸ்பர மரியாதை உள்ளிட்டவை வலுவான சமூகத்திற்கு அடித்தளமாக உள்ளதாக மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். ஈரான் ரஷ்யா கடற்படைகளின் கூட்டு பயிற்சி ஓமன் கடல் பகுதியில் நடைபெற்றது. வளரும் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையே கனிம வளம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைக்க பாக் சிலிக்கா ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் இது தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் மற்றும் மின்னணு தொழில்துறைகளில் இந்தியா உலக அளவில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவதாக அவர் கூறினார். செமிகண்டக்டர் தொழில்துறையில் பயிற்சி பெற்ற 10 லட்சம் பேர் தேவை என்று கூறிய திரு அஸ்வினி வைஷ்ணவ், நாட்டின் 315 பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் நானோமீட்டர் சிப் வடிவமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர், இந்தியா அமெரிக்கா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக கூறினார். பாக் சிலிக்கா ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா அமெரிக்கா இடையே தடையற்ற வர்த்தகத்தை மேற்கொள்ள முடியும் என்று அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக திரு செர்ஜியோ கோர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பல்வேறு நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் ஆலோசனை மேற்கொண்டனர். இதுகுறித்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், சுகாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னேறி வருவதாக தலைமைச் செயல் அதிகாரிகள் கூறியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாடு பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் நடைபெற்று வருவதாக திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், சுகாதாரம், சைபர் பாதுகாப்பு, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். அருணாச்சல் பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநிலங்களின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் அம்மாநிலங்களின் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துப் பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக அருணாச்சல் பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநில மக்கள் ஆற்றி வரும் பணி போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அருணாச்சல் பிரதேசம் கலாச்சாரம், சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளத்தில் செழிப்பான மாநிலமாக திகழ்வதாக தெரிவித்துள்ளார். மிசோரம் மாநிலத்தில் எழுத்தறிவு பெற்றோரின் சதவீதம் அதிகமாக உள்ளதாக அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், கலாச்சாரம் மற்றும் நல்லிணக்கத்தில் அருணாச்சல் பிரதேசம் எடுத்துக்காட்டாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மிசோரம் மாநிலத்தின் இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் சுற்றுலாப் பயணிகளை ஈர்த்து வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா விடுத்துள்ள செய்தியில், அருணாச்சல் பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். மிசோரம் மாநிலம் அமைதி மற்றும் நல்லிணக்கத்துடன் வளர்ச்சி அடையட்டும் என்றும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஷில்லாங் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் டாக்டர் ரிக்கி ஷிங்கான் நேற்று மாலை மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 54. வடகிழக்கு மாநிலமான மேகாலயா தேசிய அரசியல் சூழலில் செயல்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் டாக்டர் ரிக்கி ஷிங்கான் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கதாகும். நேற்று மாலை மேவியோங் என்ற இடத்தில் ஃபுட்சால் விளையாட்டின் போது அவருக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டதாகவும், உடனடியாக மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்றதாகவும், மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் இறந்துவிட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவரது மறைவை அடுத்து மேகாலயா சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படவிருந்த பட்ஜெட் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா தெரிவித்துள்ளார். அவரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மேகாலயா மக்களின் நல்வாழ்விற்காக தம்மையே அர்ப்பணித்த டாக்டர் ஷிங்கோனின் மறைவு ஈடு செய்ய முடியாதது என்று தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில்,
பொது வாழ்வில் தமது பகுதி மக்களின் நல்வாழ்விற்காக தம்மையே அர்ப்பணித்தவர் டாக்டர் ஷிங்கோன் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமது அயராத பணியால் மேகாலயா மக்களின் நினைவில் டாக்டர் ஷிங்கோன் என்றும் நிலைத்து நிற்பார் என்று கூறியுள்ளார். இந்த துயரமான நேரத்தில் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் கட்சியினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அனைவருக்கும் சமநீதி, பரஸ்பர மரியாதை உள்ளிட்டவை வலுவான சமூகத்திற்கு அடித்தளமாக உள்ளதாக மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். உலக சமூக நீதி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையில் திட்டங்களின் பயன்கள் அனைவருக்கும் சென்றடைய அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். சமூகத்தில் பின்தங்கிய மற்றும் பிற்படுத்தப்பட்டோரின் நலனுக்காக அனைத்து நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். இந்தியாவும் பிரேசிலும் இயற்கை விவசாயத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் பிரேசில் வேளாண் துறை அமைச்சர் கார்லஸ் ஃபெவ்ரோவுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலும் பிரேசிலின் வேளாண் கல்விக் கழகமும் இது தொடர்பாக இணைந்து செயல்பட உள்ளதாக தெரிவித்தார். பயறு வகைகள், ஒருங்கிணைந்த விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நாட்டின் வேளாண் துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அவர் கூறினார். வேளாண் துறை ஆராய்ச்சி மையத்தை இந்தியாவில் அமைக்க பிரேசில் ஒப்புக் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு இன்று பதிலுரை ஆற்றினார். இந்த பதிலுரையை புறக்கணித்து அஇஅதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. 5 ஆண்டு கால ஆட்சியின் இறுதிக்கட்டமாக இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. தேர்தல் முறைகேடு தொடர்பாக பீகாரைச் சேர்ந்த 28 சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு பாட்னா உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு எதிராக தேர்தல் முறைகேடு தொடர்பாக புகார்கள் வரப்பெற்றுள்ளதை அடுத்து இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனை விசாரித்த பாட்னா உயர்நீதிமன்ற நீதிபதி திரு சசிபூஷன் பிரசாத் சிங், நீதிபதி திரு அசோக்குமார் பாண்டே ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஈரான் ரஷ்யா கடற்படைகளின் கூட்டு பயிற்சி ஓமன் கடல் பகுதியில் நடைபெற்றது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளதை அடுத்து இந்த கூட்டு பயிற்சி முக்கியத்துவம் பெறுகிறது. ஈரானின் போர்க்கப்பலான அல்வான், ஏவுகணை தாங்கிய போர்க்கப்பல்கள், ஹெலிகாப்டர்கள், சிறப்பு அதிரடி படைகள் உள்ளிட்டவை இந்த கூட்டு பயிற்சியில் இடம்பெற்றன. ஈரானின் இஸ்லாமிக் புரட்சி பாதுகாப்பு படையினர் ஹார்மோஸ் ஜலசந்தியில் போர் பயிற்சி மேற்கொண்ட பின் ஓமன் கடல் பகுதியில் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது. சர்வதேச அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட வேண்டும் என்று வலியுறுத்தி அமெரிக்கா 15 நாட்கள் காலக்கெடு விதித்துள்ளது. வளரும் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் இன்று நடைபெற்ற இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஏ அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கை ஏ அணியை வென்றது. முதலில் பேட் செய்த இலங்கை ஏ அணி 19.4 ஓவரில் 118 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 119 ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா ஏ அணி 13.3 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு வெற்றி இலக்கை எட்டியது. சிங்கப்பூர் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்னேஹித் வெற்றி பெற்றுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் தியா சிட்டேல் வெற்றி பெற்றுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கோவா இன்று முகமதன் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி கொல்கத்தாவில் இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையே கனிம வளம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளில் ஒத்துழைக்க பாக்ஸ் சிலிக்கா ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளது.
அருணாச்சல் பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநிலங்களின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அனைவருக்கும் சமநீதி, பரஸ்பர மரியாதை உள்ளிட்டவை வலுவான சமூகத்திற்கு அடித்தளமாக உள்ளதாக மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். ஈரான், ரஷ்யா கடற்படைகளின் கூட்டு பயிற்சி ஓமன் கடல் பகுதியில் நடைபெற்றது. வளரும் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.